ஏசூஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு சத்தமே இல்லாம சம்பவம் பண்ணியிருக்கான். ஒரு சம்பவம் இல்ல, 2 சம்பவம் பண்ணியிருக்கான். அதில ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட்டோட கொலாபரேஷன் பண்ணி, Xbox கேம் ஹேண்ட் அப்படிங்கிறத பத்தி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ அத லான்ச் பண்ண போறாங்க. அக்டோபர் 16ஆம் தேதி லான்ச் ஆகுது. ஸோ இதில மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு விண்டோஸே இதில ரன் ஆகும். இருந்தாலும் டைரக்ட்டாவே உங்களுக்கு அந்த கேம் மெனுக்குள்ள தான் போகுது. இதில பார்த்தீங்கன்னா, எபிக் கேம்ஸு, ஸ்டீமு அந்த மாதிரியான ஒரு பல லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ லைப்ரரிஸு எல்லாமே இதில் இருக்கு. ஸோ வந்து நிறைய கேம்ஸ் ரோட் பிளாக்ஸ் மாதிரியான நிறைய கேம்ஸ் வந்து இதில் வந்து இன்ஸ்டால் ஆகி வரப்போகுது. ஸோ அக்டோபர் 16ஆம் தேதி உங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேம் ஹேண்ட் ஹெல்டு இது. ஸோ வந்து இது வந்ததுக்கப்புறம் இந்த நிண்டெண்டோ ஸ்விட்சு அந்த மாதிரியான ஹேண்ட் ஹெல்டுக்கு அயனியோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹேண்ட் ஹெல்டுக்கு எல்லாமே இது ஒரு சூப்பரான போட்டியாக இருக்கும். ஹார்ட்வேரில் மைக்ரோசாஃப்ட் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி அவங்க எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஏசூஸ் இப்போ வந்து கூகுள் அண்ட் நெக்ஸஸோட பார்ட்னர்ஷிப் மாதிரி இது வந்து இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பக்காவாக புல் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். இதில் விண்டோஸ் சென்டரில் வந்து சில ஹேக் பண்ணி இதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டு விண்டோஸாகவே இதை மாற்ற முடியும். டெஸ்க்டாப்லேருந்து எல்லாமே இதில் கொண்டு வந்து ஒரு ஃபுல் பிசியாகவே இதை பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஒரு கேமுக்கு தேவையான என்வாயர்மெண்ட் மட்டும் ரெண்டர் ஆகிற மாதிரி இதில் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு எக்ஸ்பாக்ஸ் ஹேண்ட் ஹெல்டு கிடையாது, ஃபுல் ஃப்ளெஜ்டு பிசி. ஸோ ஒரு கிளவுட்லேருந்து எக்ஸ்பாக்ஸ் கேமை இதில் ஸ்ட்ரீம் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஹேண்ட் ஹெல்டு. ஸோ இதுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் நிச்சயம் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அக்டோபர் 16ஆம் தேதி வரட்டும், எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இதுதான் ஃபர்ஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சம்பவம் ஏசூஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஒன்று டிசைன் பண்ணி விட்டுருக்கான். 30வது வருஷத்துக்கான ஆனிவர்சரி எடிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 கிலோ ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு 5 கிலோ வெயிட் இருந்தால் என்ன ஆகுறது? அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. NVIDIA RTX 5090 அப்படிங்கிற அந்த ஃப்ளாக்ஷிப் பவர்ஃபுல்லான அந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் இப்போ அந்த ஏசூஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க. NVIDIA கிராஃபிக்ஸ் கார்டு வெளியிடுவாங்க. அது ஜிகாபைட்டு ஏசூஸ் மாதிரி நிறுவனங்கள் வாங்கி மாடிஃபை பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாடிஃபை பண்ணி வெளியிடுவாங்க. இதுவும் அதில் ஒரு மாடிஃபிகேஷன் தான். இது ஒன்று மட்டுமே 700 வாட்ஸ் பவர் கன்சம்ஷன் பண்ணுதான். மொத்த பிசியுமே வந்து உங்களுக்கு 700 வாட்ஸ் வராது நார்மல் பிசி வாங்கினீங்கன்னா. ஆனால் இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு 700 வாட்ஸ் பவர் கன்சம்ஷன் பண்ணுதான். ஸோ இதை வச்சு நீங்கள் ஒரு பிசி பில்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வாட்ஸுக்கு மேலே போயிடும். கரண்ட் பில் ஜாஸ்தியாக தான் வரும், ஆனால் கேமிங்க்கு காலமாக இருக்கும். ஏன்னா கூலிங் மெக்கானிசம்லாம் பார்த்தீங்களா, எத்தனை ஃபேன் இருக்குது, எவ்வளோ பெரிய எடிஷன் விட்டுருக்கோம். 5 கிலோ இந்த அளவுக்கு ஒரு ஹெவி வெயிட்டான ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு. பார்ப்போம் இது என்ன விலைக்கு வருது, இதை வாங்கி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வேறு கம்பெனி ஜிபியூவும் இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சப்ஸ்கிரைப்.